முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 8 முதல் அதிகாரம் 3, 4 வரை. ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கழக வீட்டாரைப் போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதைக் கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்ற பின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்துக் கூறு என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 18ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 தொடக்கம் 5, 10 தொடக்கம் 14. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக சொல்கின்றேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். இச்சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றிய மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். அவ்வாறே இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவிழம். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கிறிஸ்தேசுவுக்குள்ளே பிரியமான இறையுறவுகளே, இந்த நாளிலே இறைவன் நாம் ஒவ்வொருவரும் மதிப்புக்குரியவர்கள் என்ற ஆழமான உண்மையை எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். நல்லவர்கள் மாத்திரமல்ல, வழி தவறி செல்லுகின்றவர்களையும் நாம் தேடிச் சென்று அவர்களையும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆழமான உண்மையை ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். வழமையாக ஆடுகள் தொலைந்து போனால் ஆயன் அதை தேடிச் செல்வது வழமை. அதே போன்றுதான் நாங்கள் வழி தவறி செல்லுகின்றவர்களை அவர்களை இழிவாக கருதாமல் அவர்கள் மட்டில் அக்கறை கொண்டு
அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும். அதே போல ஆண்டவர் இயேசு இன்றைக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு உண்மையை சொல்லித் தருகின்றார். நாங்கள் சிறு பிள்ளைகளைப் போல எங்களை தாழ்த்தி இறைவனை இறுக பற்றி கொண்டு இறைவனே முழுமையாக நம்பி வாழ வேண்டும் என்று சொல்லி, எவரையும் எக்காரணம் கொண்டும் நாம் உதாசீனம் செய்யக்கூடாது என்ற உண்மையை இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார். ஆகவே இந்த நாளிலே அந்த வரத்துக்காக நாங்கள் செபிப்போம், மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, சிறியவர்களும் உம் பார்வையில் உயர்ந்தவர்கள் என்பதை நீர் எங்களுக்கு இன்று தெளிவாக காட்டுகின்றீர். ஆகவே நாங்கள் சிறு பிள்ளைகளுக்கு கூட இடைஞ்சலாக இடையூறாக இருக்கக்கூடாது என்ற ஒரு ஆழமான உண்மையை எங்களுக்கு கற்றுத்தருகின்றீர். நன்றி ஆண்டவரே. அதே போல வழிதவறி செல்லும் ஒவ்வொருவரையும் நாம் மீட்பதற்கான பாதையில் அவர்களை வழிநடத்தி செல்ல தேவையான ஆசீரை எமக்கு தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயராலே ஆமென்.